வெல்கம் பேக் டு டிஜிட்டல் விஷ்ணு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து உங்கள் யூடியூப் வீடியோக்கு வந்து வியூஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, எப்படி வந்து உங்கள் யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸோட கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ இதை பற்றின ஒரு வீடியோ தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த யூடியூப் வீடியோவோட வியூஸ்னாலும் சரி, யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைப்ஸோட கவுண்ட்னாலும் சரி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து நான் இங்கே ஃபாலோ பண்ணியிருக்கிறது வந்து மொத்தம் மூணு ஸ்டெப்பு தான். அந்த 3 ஸ்டெப்புமே ரொம்ப எசென்சியல். அந்த 3 ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் யூடியூப் வீடியோக்கும் சரி, உங்கள் யூடியூப் சேனலுக்கும் சரி, சப்ஸ்கிரைபர்ஸோட கவுண்ட்டும் சரி, வியூஸும் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். அது என்னென்ன 3 ஸ்டெப்ஸு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அந்த 3 ஸ்டெப்பு என்ன அப்படின்னா, ஸ்டெப் நம்பர் 1 வந்து ஃபைண்ட் பாப்புலர் வீடியோ ரிலேட்டட் டு யுவர் ஃபீல்டு. ரைட்டுங்களா? உங்கள் ஃபீல்டுக்கு அல்லது உங்களோட நீஷ்க்கு வந்து ரிலேட்டடாக இருக்கிற வீடியோஸ்லாம் என்னென்ன அப்படின்றத வந்து ஒரு கிளான்ஸ் நம்ம வந்து ரெஃபரன்ஸாக நம்ம பார்க்கணும். ரைட்டுங்களா? அதுதான் ஸ்டெப் நம்பர் 1. ஸ்டெப் நம்பர் 2 என்னென்னா, நீங்கள் வீடியோ க்ரியேட் பண்ணுறது வந்து பெட்டராக இருக்கணும், அட் தி சேம் டைம் பிக்கராகவும் இருக்கணும். சரிங்களா? பெட்டர் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் க்ரியேட் பண்ணுற வீடியோ வந்து குவாலிட்டியாக இருக்கணும். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் வந்து பிக்கர் அப்படின்னா, உங்களோட காம்படிட்டர் வந்து அந்த டாப்பிக்கில் வந்து எவ்வளோ நிமிஷம் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அதை காட்டிலும் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணணும். ரைட்டுங்களா? அதுதான் ஸ்டெப் நம்பர் 2. ஸ்டெப் நம்பர் 3 வந்து காம்படிட்டர் அனாலிசிஸ். உங்கள் காம்படிட்டர், அதாவது நீங்கள் வீடியோ போஸ்ட் பண்ண போகிற அந்த டைட்டிலில் வந்து அல்லது அந்த ஃபீல்டில் வந்து வேறு யாராவது போஸ்ட் பண்ணியிருப்பாங்களா, அவங்க என்னென்ன கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன டேக்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றின ஒரு அனாலிசிஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும். அந்த கீவேர்ட்ஸும் சரி, அந்த டேக்ஸும் சரி, நீங்கள் உங்களோட யூடியூப் வீடியோவில் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இந்த 3 ஸ்டெப்பு தான் ரொம்ப எசென்ஷியலான ஸ்டெப். இந்த 3 ஸ்டெப்பு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களோட யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைபரோட கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ரைட்டுங்களா? ஸோ இதை பற்றின ஃபுல்லாக டெப்த்தாக நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஒரு வீடியோ இருக்குது அப்படின்னா, ரைட்டுங்களா, ஒரு யூடியூப் வீடியோக்கு வந்து அதிகமான வியூஸ் எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சஜஸ்டட் வீடியோ அப்படின்ற ஒரு ஏரியாவிலேருந்து தான் நம்மளுக்கு வந்து அதிகமான வியூஸே கிடைக்கும். ரைட்டுங்களா? ஸோ உங்களுக்கு வந்து டெமோ பர்பஸ்க்காக ஒரு யூடியூப் சேனல்லேருந்து நான் வந்து இந்த டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அதாவது பேக் லிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அந்த பேக் லிங்கோன்ற யூடியூப் சேனலில் அவங்களுக்கு வந்து அதிகமான வியூஸ் எதுலேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், சஜஸ்டட் வீடியோ அப்படின்ற ஒரு சோர்ஸ்லேருந்து தான் அதிகமான அவங்களுக்கு வியூஸே வருது. ரைட்டுங்களா? 41% வந்து சஜஸ்டட் வீடியோவிலேருந்து அவங்களுக்கு வியூஸ் கிடைக்குது. 25% எங்கேருந்து கிடைக்குதுன்னா சர்ச், அதாவது யூடியூப்பில் போய்ட்டு அவங்க அந்த பர்டிகுலர் டைட்டிலை சர்ச் பண்ணி வீடியோவை பார்க்குறது மூலமாக அவங்களுக்கு வந்து 25% வியூஸ் வந்து கிடைக்குது. ரிமைனிங் 34% எப்படி கிடைக்குது அப்படின்னா, அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு வந்து கிடைக்குது. ரைட்டுங்களா? சோஷியல் மீடியான்றது என்னென்னா, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், வாட்ஸ்அப் அண்டு லிங்க்டின், ரெடிட், ஸோ இந்த மாதிரி நிறைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லாம் இருக்குது. அதில் அவங்க ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு வந்து 34% வியூஸ் வந்து கிடைக்குது. ஸோ அதிகமான வியூஸ் எதுலேருந்து கிடைக்குது அப்படின்னா, சஜஸ்டட் வீடியோ அப்படின்ற ஒரு சோர்ஸ் மூலமாக தான் அவங்களுக்கு நிறைய வியூஸ் வந்து கிடைக்குது. ரைட்டுங்களா? அப்போது உங்களுக்கும் உங்களோட யூடியூப் வீடியோவுக்கு அதிகமான வியூஸ் வரணும் அப்படின்னா, உங்களோட வீடியோ வந்து சஜஸ்டட் வீடியோவில் இருந்தால் மட்டும்தான் அதிகமான வியூஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரைட்டுங்களா? ஸோ உங்கள் சைடில் பார்த்துக்கோங்க, இந்த கிராஃபு தான் நான் சைடில் வந்து இங்கே போட்டிருக்கேன். ஸோ சஜஸ்டட் வீடியோ வந்து 66%. ரைட்டுங்களா? அவங்களுக்கு வந்து வேறு ஒரு வீடியோக்கு வந்து கிடைக்கிது. ரைட்டுங்களா? இந்த வீடியோவில் வேறு ஒரு வீடியோக்கு வந்து அவங்களுக்கு வந்து 66% வந்து அதிகமான வியூஸ் எதுலேருந்து கிடைக்குதுன்னா சஜஸ்டட் வீடியோ வந்து கிடைக்குது. ப்ரௌஸ் பண்ணி வரவங்களுக்கு வந்து 10.7% வியூஸ் கிடைக்குது. சேனலோட பேஜ், அதாவது பேக் லிங்கோ அப்படின்னு டைப் பண்ணி அதிலேருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து அதுலேருந்து கிடைக்கிற வியூஸ் வந்து 7% இருக்குது. யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணி வந்து அந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து 6.1%. ஸோ இந்த மாதிரி நிறைய சோர்ஸஸ்லேருந்து கிடைக்குது. பட் அதிகமான வியூஸ் எதுலேருந்து கிடைக்குது அப்படின்னா சஜஸ்டட் வீடியோலேருந்து தான் உங்களுக்கு கிடைக்கிது. ரைட்டுங்களா? அப்போ நீங்களும் உங்கள் வீடியோ வந்து சஜஸ்டட் வீடியோவில் வந்து ஷோ ஆகிற மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அதிகமான வியூஸ் வந்து கிடைக்கும். ரைட்டுங்களா? இப்போ அந்த சஜஸ்டட் வீடியோனா அது எங்கே ஷோ ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியணும். ரைட்டுங்களா? சஜஸ்டட் வீடியோன்றது வந்து உங்கள் யூடியூப்பில் வந்து டெஸ்க்டாப் மோடில் இருக்கிறப்போ அது எங்கே ஷோ ஆகும் அப்படின்னா, இதுதான் வந்து யூடியூப் வீடியோ. ரைட்டுங்களா? அந்த வீடியோ வந்து ஷோ ஆகிறதுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கும் சம் வீடியோஸ்லாம் இருக்கும். ரைட்டுங்களா? இதுதான் சஜஸ்டட் வீடியோன்றாங்க. அப்போது உங்களோட வீடியோவும் இந்த ஏரியாவில்
இந்த சஜஸ்டட் வீடியோ ஏரியாவில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதிகமான வியூஸ் வந்து கிடைக்கும் அப்படின்றாங்க. ரைட்டுங்களா? இது டெஸ்க்டாப் மோடில் வந்து இந்த மாதிரி ஷோ ஆகும். நெக்ஸ்ட் வந்து மொபைல் மோடில் எப்படி ஷோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் உங்கள் யூடியூப் வீடியோ வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே ஆகும். அதுக்கு கீழே இருக்கிற வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கும் அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா சஜஸ்டட் வீடியோன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இங்கே உங்களுக்கு வந்து டெமோவே காட்டுறேன் எங்கே எப்படி அது ஷோ ஆகும் அப்படின்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடியோ நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். அந்த வீடியோ கிளிக் பண்ணுறப்போ இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா யூடியூப் வீடியோ. இந்த யூடியூப் வீடியோவுக்கு வந்து சைடில் ஷோ ஆகிற வீடியோ தான் சஜஸ்டட் வீடியோன்னு சொல்கிறாங்க. பாருங்கள் இந்த இடத்துல அப் நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு சம் வீடியோஸ்லாம் ஷோ ஆகுதுல, இதுதான் சஜஸ்டட் வீடியோன்னு சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? ஸோ இந்த இடத்துல உங்கள் வீடியோ வந்து ஷோ ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக நிறைய வியூஸ் கிடைக்கும். எப்படின்னா இப்போ இந்த இடத்துல ஒரு வீடியோ டிஸ்பிளே ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ஒரு வீடியோ டிஸ்பிளே ஆகுது அப்படின்னா இந்த வீடியோ முடிஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வீடியோ வந்து இங்கே வந்து டிஸ்பிளே ஆக ஆரம்பிக்கும். அப்போது மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வீடியோ பார்க்குறாங்க, அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற வீடியோஸ் எனக்கு வேணும், இதில் வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கிற வீடியோஸ் ஏதாவது ஒன்று பார்ப்பாங்க. ரைட்டுங்களா? அப்போது உங்களோட வீடியோ இந்த இடத்துல ஷோ ஆச்சு அப்படின்னாக்கும் அவங்களுக்கு வந்து கிளிக் பண்ணுறதுக்கு வந்து அதிகமான சான்சஸ் இருக்குது. ரைட்டுங்களா? அதனால தான் உங்கள் வீடியோ வந்து இங்கே ஷோ ஆகிறத காட்டிலும் இந்த இடத்துல ஷோ ஆச்சுனாக்கும் கண்டிப்பாக அதிகமான வியூஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரைட்டுங்களா? ஸோ ஒரு மொபைல் அப்படின்னா இந்த இடத்துல இது வந்து 1 by 1 ஷோ ஆகும். இது வந்து டேப்னால உங்களுக்கு சைடில் ஷோ ஆகுது. இதே டெஸ்க்டாப்னா இது வந்து ஒரே ஒரு சிங்கிள் காலமாக இங்கே ஷோ ஆகும். ரைட்டுங்களா? ஓகே. ஸோ அப்போ கண்டிப்பாக உங்களோட வீடியோ வந்து சஜஸ்டட் வீடியோவில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அதிகமான வியூஸ் வந்து கிடைக்கும். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் வந்து ஸோ எப்படி வந்து அதிகமான வியூஸ் வந்து நம்ம வீடியோவுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா பாப்புலரான வீடியோ உங்களோட ஃபீல்டுக்கு ரிலேட்டடாக இருக்கிற பாப்புலரான வீடியோ என்னென்னலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ரைட்டுங்களா? இப்போது என்னோடய ஃபீல்டு என்னென்னா இந்த இடத்துல ஹவு டு மேக் மணி ஆன் யூடியூப், இதுதான் என்னோடய ஃபீல்டுன்னு முடிவாயிடுச்சு. ரைட்டுங்களா? ஸோ இந்த ஃபீல்டில் இருக்கிற வீடியோஸில் என்னென்ன ஹவு டு மேக் அ மணி ஆன் யூடியூப் இன் தமிழ், ஆக்சுவலி தமிழில் தான் நான் சர்ச் பண்ணுறேன். ரைட்டுங்களா? இப்போ தமிழில் என்னென்ன வீடியோஸ்லாம் இருக்குது அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி எடுங்க. ரைட்டுங்களா? சர்ச் பண்ணி எடுத்து அதை வந்து ஒரு ரெஃபரன்ஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுதான் வந்து ஸ்டெப் நம்பர் 1 சொல்கிறாங்க உங்கள் வீடியோக்கு வந்து அதிகமான வியூஸ் வர்றதுக்கு. ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டெப் நம்பர் 2 என்ன சொல்கிறாங்க பாருங்கள், கிரியேட் அ பிக்கர் அண்டு பெட்டர் வீடியோ. அப்போது உங்களோட ஃபீல்டில் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுற வீடியோ வந்து பிக்கராக இருக்கணும் அப்படின்றாங்க. ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் வந்து எதுக்காக வந்து உங்கள் வீடியோ வந்து பிக்கராக இருக்கணும் அப்படின்னா ஸோ உங்கள் வீடியோ வந்து பிக்கராக இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த எக்ஸ்பெக்டட் வாட்ச் டைம் இருக்குல்ல, அது ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஒன்ஸ் இது இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா உங்கள் வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக சஜஸ்டட் வீடியோவில் போய்ட்டு ஷோ ஆகும். ரைட்டுங்களா? எக்ஸ்பெக்டட் வாட்ச் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா பாருங்கள் இந்த இடத்துல ஒரு வீடியோ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி இந்த ரைட் சைடில் ஷோ ஆகிறது தான் சஜஸ்டட் வீடியோன்னு சொல்லிட்டேன். உங்கள் வீடியோவுக்கு வந்து எக்ஸ்பெக்டட் டைம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல போய்ட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஷோ ஆகும் உங்களோட வீடியோ. ரொம்ப எக்ஸ்பெக்டட் வாட்ச் டைம் வந்து அதிகமாக இங்கே வந்து ஃபஸ்ட்டு பொசிஷன் கூட வர சான்சஸ் நிறையா இருக்குது. ரைட்டுங்களா? அப்போ அந்த எக்ஸ்பெக்டட் வாட்ச் டைம்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 வீடியோ எடுத்துக்கிட்டேன் நான். ரைட்டுங்களா? ரெஃபரன்ஸுக்காக ஒரு 2 வீடியோ இருக்குது. ஃபஸ்ட்டு வீடியோ வந்து வீடியோ ஏ, செகண்ட் வீடியோ வந்து வீடியோ பி. வீடியோ ஏ வீடியோ பி 2 வீடியோ இருக்குது. வீடியோ ஏ பார்த்திங்க அப்படின்னா கிளிக் பண்ணி 30 செகண்ட்ஸ் மட்டும் அவங்க வந்து வாட்ச் பண்ணுறாங்க. வீடியோ பி வந்து கிளிக் பண்ணி 2 மினிட்ஸ் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ஒரு வீடியோவை கிளிக் பண்ணி எவ்வளோ மினிட்ஸ் பார்க்குறாங்களோ அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா வாட்ச் டைம் சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? அப்போது இங்கே 2 வீடியோ இருக்குது. 2 வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு வீடியோவோட வாட்ச் டைம் வந்து 30 செகண்ட், செகண்ட் வீடியோட வாட்ச் டைம் வந்து 2 மினிட்ஸ். அப்போது எதில் வந்து வாட்ச் டைம் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கும் வீடியோ நம்பர் 2ல் தான் வாட்ச் டைம் வந்து அதிகமாக இருக்குது. ரைட்டுங்களா? அப்போது வீடியோ ஏவோட கம்பேர் பண்ணுறப்ப வீடியோ பி வந்து 4 டைம்ஸ் பெட்டர். ஏன்னா வீடியோ ஏ வந்து 30 செகண்ட்ஸ் மட்டும் தான் வாட்ச் பண்ணுறாங்க. அந்த வீடியோவை கிளிக் பண்ணி 30 செகண்ட்ஸ் மட்டும் தான் வாட்ச் பண்ணுறாங்க. பட் வீடியோ பி பார்த்தீங்கன்னாக்கும் அதை கிளிக் பண்ணி 2 மினிட்ஸ் பார்க்குறாங்க. ரைட்டுங்களா? அப்போது எதுக்கு வந்து வாட்ச் டைம் அதிகமாக இருக்கும்? வீடியோ பிக்கு தான் வாட்ச் டைம் அதிகமாக இருக்கும். அப்போது உங்களோட வீடியோவுக்கும் வாட்ச் டைம் அதிகமாக இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சஜஸ்டட் வீடியோவில் போய்ட்டு உங்கள் வீடியோ வந்து ஷோ ஆகும். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் வந்து ஹவு டு ஷோ யுவர் வீடியோஸை சஜஸ்டட் வீடியோ. எப்படி உங்கள் வீடியோ வந்து சஜஸ்டட் வீடியோவில் வந்து ஷோ பண்ண வைக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக மக்கள் வந்து அதிக நேரம் உங்களோட வீடியோ வந்து வாட்ச் பண்ணால் மட்டும்தான் உங்கள் வீடியோ வந்து சஜஸ்டட் வீடியோவில் போய்ட்டு ஷோ ஆகும். ரைட்டுங்களா? அதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா உங்களோட வீடியோக்கு வந்து அந்த இன்ட்ரோ வீடியோ இருக்குல்ல, அந்த இன்ட்ரோ வீடியோ வந்து பெட்டராக வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ரைட்டுங்களா? பெட்டராக இருந்தால் மட்டும்தான் அது மூலமாகவே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு அந்த ஒரு 15 செகண்ட் ஓடுற வீடியோ தான் அந்த யூடியூப் இன்ட்ரோன்னு சொல்லுவாங்க.
அந்த யூடியூப் இன்ட்ரோ பார்த்தே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கிப் பண்ண சான்சஸ் இருக்குது ரைட்டுங்களா. ஸோ இதை அப்போ அந்த 15 செகண்ட்ஸில் நீங்கள் என்ன டெலிவரி பண்ணுறீங்க, உங்களோட வீடியோக்கு வந்து அதில் வந்து உங்களோட வீடியோ பார்க்க வைக்கிறதுக்கு வந்து நீங்கள் அதில் வந்து நீங்கள் அந்த 15 செகண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நீங்கள் பண்ணணும் ரைட்டுங்களா. ஏன்னா ஒரு வீடியோ பார்க்குறவங்க அவங்க ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுறாங்க, அந்த 15 செகண்ட்ஸில் அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா நெக்ஸ்ட் வீடியோக்கு வந்து ஸ்கிப் ஆக சான்சஸ் நிறைய இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், உங்கள் யூடியூப்போட இன்ட்ரோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும் ரைட்டுங்களா. அது நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோவில் வந்து ஸோ நெக்ஸ்ட் வந்து அவங்க வியூ பண்ண ஆரம்பிப்பாங்க ரைட்டுங்களா. அப்போ அந்த 15 செகண்டில் வந்து நீங்கள் வந்து அந்த வீடியோ பற்றின ஒரு சின்ன ஒரு கன்க்ளூஷன் மாதிரி அதை கொடுக்க ஆரம்பிங்க ரைட்டுங்களா. அந்த வீடியோ பற்றின இன்ட்ரோ வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக கொடுங்க. ஓகே, அப்போது ஸ்ட்ராட்டஜி நம்பர் 1 என்னென்னா யூடியூப்ன்ற வந்து பெட்டராக க்ரியேட் பண்ணுங்கள் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி 2 என்ன அப்படின்னா உங்கள் வீடியோ வந்து லாங்கராக மேக் பண்ணுங்கள் ரைட்டுங்களா. ஸோ லாங்கர் வீடியோவை க்ரியேட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு 2 வீடியோ வந்து எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கும் 3 மினிட்ஸ் இருக்கிற வீடியோ, இன்னொரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கும் 10 மினிட்ஸ் இருக்கிற வீடியோ ரைட்டுங்களா. அப்போது 3 மினிட்ஸ் இருக்கிற வீடியோ வந்து ஒருத்தர் வந்து வாட்ச் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 3 மினிட்ஸுமே வாட்ச் பண்ணால் மட்டும்தான் அவருக்கு வந்து 100% வந்து வாட்ச் டைம் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும் ரைட்டுங்களா. இப்போ அதே இது 10 மினிட்ஸ் இருக்கிற வீடியோவில் வந்து ஒருத்தர் வந்து 50% மட்டும்தான் வாட்ச் பண்ணுறாரு அப்படின்னா அவரோட வாட்ச் டைம் பார்த்தீங்கன்னாக்கும் 5 மினிட்ஸ் ரைட்டுங்களா. அப்போ இதை கம்பேர் பண்ணுறப்ப இதோட வாட்ச் டைம் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆயிரும் ரைட்டுங்களா. ஒன்ஸ் வாட்ச் டைம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் மேக் பண்ணுற வீடியோ வந்து சஜஸ்டட் வீடியோவில் போய்ட்டு ஷோ ஆக ஆரம்பிச்சிடும் ரைட்டுங்களா. அதனால தான் உங்கள் வீடியோ வந்து லாங்கர் வீடியோவை மேக் பண்ண சொல்கிறது ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி நம்பர் 3 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆட் பேட்டர்ன் இன்டரப்ட். உங்கள் வீடியோ நீங்கள் மேக் பண்ணுறீங்களா, அந்த வீடியோ மேக் பண்ணுறப்போ இடையிலே பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் வீடியோக்கு இடையிலேயும் ஒரு அனதர் வீடியோ வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். இல்லை அந்த கேமராவோட ஜூமிங், அந்த கேமரா அப்படியே ஜூம் பண்ணி வேறு ஒரு பொசிஷனில் மாற்றி அப்படியே அதை வந்து நீங்கள் ஷோ பண்ண வைக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இடையில வந்து ஒரு ஸ்டோரி ஏதாவது நீங்கள் சொல்லலாம், இல்லை ஒரு ஜோக் சொல்லலாம் ரைட்டுங்களா. இல்லை ஏதாவது இடையில வந்து ஒரு ஆடியோ ஏதாவது நீங்கள் ஆடியோ கிளிப்போ ஏதோ வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பேட்டர்ன் இன்டரப்ட் நீங்கள் ஆட் பண்ணுறது மூலமாக உங்களோட வீடியோக்கு வந்து அதிகமான வியூஸ் வந்து வர சான்சஸ் நிறையா இருக்குது ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் வந்து எப்படி வந்து உங்கள் வீடியோ வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறது ரைட்டுங்களா. இதுதான் ஸ்டெப் நம்பர் 3. உங்கள் வீடியோ எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது அப்படின்னா, இப்போது உங்களோட காம்படிட்டர் வீடியோ இருப்பாங்களா, உங்கள் காம்படிட்டர் வீடியோ வந்து என்ன மாதிரி கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் ரைட்டுங்களா. ஸோ அவங்க என்ன மாதிரி கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த கீவேர்ட்ஸ் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கும் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்க அந்த கீவேர்ட்ஸ் இம்ப்ரூவ் யுவர் கூகுள் ரேங்கிங், இதுதான் அந்த கீவேர்டு. இந்த கீவேர்டு வந்து எந்தெந்த இடத்துலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும் ரைட்டுங்களா. இங்கே பார்த்தீங்கன்னாக்கும் டைட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த கீவேர்டு வந்து டைட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அட் தி சேம் டைம் அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது உங்கள் காம்படிட்டர் வந்து என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியணும், அது எந்தெந்த பிளேஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியணும். ஸோ ஒரே ஒரு கீவேர்டு மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை நிறைய கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றதும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கும் நிறைய கீவேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். எஸ்இஓ, சர்ச் இன்ஜின், இம்ப்ரூவ் யுவர் கூகுள் ரேங்கிங், தென் ஸோ இந்த மாதிரி நிறைய கீவேர்ட்ஸ் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் உங்களுக்கு தெரியணும். என்ன கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியணும், அந்த கீவேர்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியணும், எவ்வளோ கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்ற விஷயமும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்க என்னென்ன டேக்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் தெரியணும் ரைட்டுங்களா. ஸோ கீவேர்ட்ஸ் என்னென்ன கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன டேக் யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து உங்களோட வீடியோஸில் வந்து அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த கீவேர்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கணும், அதை விட எக்ஸ்ட்ரா கீவேர்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கணும். உங்கள் காம்படிட்டர் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதே கீவேர்ட்ஸ் இருக்கணும். அட் தி சேம் டைம் அதை காட்டில் எக்ஸ்ட்ராவாக உங்கள் கீவேர்ட்ஸ் வந்து அதிகமாக நீங்கள் வந்து உங்களோட வீடியோஸில் வந்து போட்டிருக்கணும் ரைட்டுங்களா. அதுக்காக தான் காம்படிட்டர் அனாலிசிஸ் வந்து பண்ண சொல்கிறோம் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் இதெல்லாம் பண்ணுறப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வீடியோவோட சிடிஆர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ரைட்டுங்களா. சிடிஆர்னால் என்ன அப்படின்னா கிளிக் த்ரூ ரேட் ரைட்டுங்களா. கிளிக் த்ரூ ரேட்னா என்னென்னா உங்கள் வீடியோ வந்து யூடியூப்பில் வந்து ஷோ ஆகுது அப்படின்னா அதை வந்து எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, பார்த்ததில் வந்து எவ்வளோ பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க, இந்த ரேஷியோ தான் என்ன சொல்லுவாங்கன்னா கிளிக் த்ரூ ரேட் ரேஷியோ அப்படின்றாங்க ரைட்டுங்களா. உங்களுக்கு வந்து ஒரு டெமோவை காட்டுறேன் பாருங்கள். ஒரு வீடியோ வந்து சஜஸ்டட் வீடியோ வந்து ஷோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ரைட்டுங்களா. அந்த சஜஸ்டட் வீடியோவில் ஷோ ஆகிறப்ப
இதை வந்து என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் பார்ப்பாங்க ஃபஸ்ட்டு, ரைட்டா? நிறைய பேர் பார்க்குறதுல ஒரு பாதி பேர் வந்து கிளிக் பண்ணுவாங்க, ரைட்டுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் எத்தனை பேர் இருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு இந்த கிளிக் சிம்பிள் இருக்குல்ல, இது ஃபுல்லாக வந்து நம்பர் ஆஃப் வியூஸ் நினச்சிக்கோங்க, ரைட்டுங்களா? ஒரு எத்தனைக்கு ஒரு 9, ரைட்டுங்களா? 9 அந்த கிளிக் சிம்பிள் இருக்குது. ஸோ உங்கள் யூடியூப் வீடியோவை வந்து ஒரு 9 மெம்பர்ஸ் வந்து பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 9 மெம்பர்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னா அதில் எத்தனை பேர் அவங்க கிளிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 5 மெம்பர்ஸ் கிளிக் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது எவ்வளோ பர்சன்டேஜ்னா 55% வரும்னு நினைக்கிறேன், ரைட்டுங்களா? ஸோ உங்கள் சிடிஆர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கோ இந்த இடத்துல 55%. அப்போ ஒன்ஸ் உங்கள் வீடியோ வந்து சஜஸ்டட் வீடியோவில் வந்து ஷோ ஆகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சிடிஆரும் இன்க்ரீஸ் ஆகும், ரைட்டுங்களா? ஸோ கன்க்ளூஷன் என்ன அப்படி சொல்லணும்னா, ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட வீடியோவுக்கு வந்து வியூஸ் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா உங்களோட வீடியோவுக்கு ரிலேட்டடாக இருக்கிற வீடியோஸ்லாம் என்னென்னு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுற வீடியோ வந்து பிக்கராக இருக்கணும், அட் தி சேம் டைம் பெட்டராக இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து வாட்ச் டைம் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகணும். ஏன்னா எப்போ வாட்ச் டைம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா உங்களோட வீடியோ வந்து பிக்கராக இருந்தால் மட்டும்தான் வாட்ச் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து யூடியூப் இன்ட்ரோ வந்து பெட்டராக க்ரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட் இன்டரப்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். காம்படிட்டர் அனாலிசிஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து உங்கள் சிடிஆர் வந்து இப்படிலாம் பண்ணிங்களாக்கும் சிடிஆர் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும், ரைட்டுங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படி இருந்துச்சுனாக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until that, bye.